ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோவாகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அத்தினாபுரம் என்னும் ஊரில் மன்னராக இருந்தவர்தான் விஜயன். அவருடைய மனைவி பத்மாவதி. இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் அரசரும் அரசியும் கவலை கொள்வார்கள். நெடு நாட்களுக்கு பிறகு ஒரு வைத்தியர் அந்த அத்தினாபுரத்திற்கு வந்திருந்தார். அவர் கொடுக்கும் பச்சிலையில் தீராத நோய்களும் தீர்ந்து போகுமாம். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்குமாம் என்று அவ்வூரில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். இச்செய்தி எப்படியோ மன்னருக்கு எட்டியது. உடனே காவலாளியை அழைத்து அந்த வைத்தியரை அரண்மனைக்கு வரச்சொல் என்று உத்தரவிட்டார். காவலாளியும் உடனே சென்று அந்த வைத்தியரை அரண்மனைக்கு அழைத்து வந்தார். வைத்தியர் அரண்மனைக்குள் வந்ததும் மன்னரும் வைத்தியரும் அமர்வதற்கு நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பின்னர் வைத்தியரை அந்த நாற்காலியில் அமருங்கள் வைத்தியரே என்று சொன்னார் மன்னர். வணங்குகிறேன் மன்னா. இருக்கட்டும், பரவாயில்லை, நான் கீழே அமருகிறேன். எனக்கு எதற்கு நாற்காலி? நான் உங்களுக்கு சரிசமமாக உட்கார்ந்தால் அது நன்றாக இருக்காது என்றார். உடனே அரசர், இல்லை இல்லை, அவ்வாறு நீங்கள் கூறக்கூடாது. என்னுடைய ராஜ்யத்தில் அனைவரும் சமம். எல்லோரும் ஒற்றுமையுடனும் சமத்துவமாகவும் இருக்க வேண்டும். இதுவே என் நாடு, என் ராஜ்யத்தின் குறிக்கோள். நீங்கள் கூச்சப்படாமல் மேலே அமருங்கள் என்றார் மன்னர். மன்னரும் வைத்தியரும் அவரவர் நாற்காலியில் அமர்ந்தனர். அரசே, தங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னால் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? கூறுங்கள் என்றார் வைத்தியர். உடனே அரசர், அது என்னவென்றால், நான் யாருக்கும் எந்த உயிருக்கும், ஏன் சிறு எறும்புக்கு கூட துரோகம் இழைக்கவில்லை. அப்படி இருக்கையில் இவ்வளவு பெரிய ராஜ்யம், பணம், பேர், புகழ் அனைத்தும் இருந்தும் இவற்றை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்று வருந்தினார். நானும் என் மனைவியும் இவற்றை எண்ணி ஒவ்வொரு நாளும் கவலை கொண்டுள்ளோம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எங்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது வைத்தியரே. இந்த ராஜ்யம் என்னுடன் முடிந்து போகக்கூடாது. இந்த நாட்டை ஆள்வதற்கும் இந்த ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றுவதற்கும் ஒரு வாரிசு எங்களுக்கு வேண்டும். நீங்கள் கொடுக்கும் பச்சிலையின் மூலம் என் மனைவிக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றார் மன்னர். உடனே வைத்தியர், அரசே, கவலை கொள்ள வேண்டாம். நான் பச்சிலையை தயார் செய்து தருகிறேன். அரசியை வரச் சொல்லுங்கள் என்றார். தங்களுக்கு உதவி செய்வதில் எனக்கு மாபெரும் மகிழ்ச்சி என்றார். காவலாளியை அனுப்பி அரசியை அரசர் அழைக்கிறார் என்று கூறிவிட்டு வந்தான் காவலாளி. அரசரின் அருகே வந்து அமர்ந்தாள் அரசி பத்மாவதி. வைத்தியர் தயார் செய்து வைத்திருந்த அந்த பச்சிலை மூலிகையை பாலில் கலந்து அரசியை அருந்தச் சொல்லி கூறினார். அரசியும் மூலிகை பாலை மீதம் வைக்காமல் முழுவதுமாக அருந்திவிட்டாள். நான் சொல்வது போல் நடந்து கொள்ளுங்கள் என்று அரசரின் காதில் ஏதோ முணுமுணுத்தார் வைத்தியர். சரி என்பது போல் தலையை அசைத்தார் அரசர். பிறகு வைத்தியர், நான் சென்று வருகிறேன் அரசே. நான் இன்னும் நிறைய ஊர்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வைத்தியர் கிளம்பினார். சரி வைத்தியரே, சென்று வாருங்கள் என்று வழி அனுப்பி வைத்தார் அரசர். அந்த வைத்தியர் கொடுத்த அந்த மூலிகை பால் வந்து வேலை செஞ்சு நம்ம அரசி பத்மாவதிக்கு புத்திரபாக்கியம் கிடைச்சிருக்குமா இல்லையா அப்படின்றத அடுத்த அத்தியாயத்தில் வந்து சொல்கிறேங்க. நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோவாகும். இதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய ஸ்டோரிஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.